வந்தே 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஒரு பஸ்ஸுக்காரனாவது வரானான்னு பாரு. சரி விடுக்கா, பஸ்ஸுக்கார வரலன்னு என்ன, கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கோம்ல, நல்லா ஜாலியா தானே இருக்கு. என்னமோ இந்த பஸ் ஸ்டாண்டே 2 சிரிக்கைகளுக்கு தான் எழுதி வச்ச மாதிரி நல்லா அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க. கொஞ்சமாக நாள்றாங்களான்னு பாரு. ஏமா ஏமா கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் நாண்டு உட்கார்றது. நான் வயசான பொம்பளை எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? அந்த கீழே அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே போய் உட்கார வேண்டியதானே. எங்களை வந்து சுரண்டிக்கிட்டு தான் கேட்கணுமா இடம் கொடுன்னு? ஏடி ஏடி, வயசான பொம்பளையில இப்படி பேசாதீங்கடி. அப்புறம் நீங்களும் வயசாகி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்படி போகும்போது ஒருத்தி இடம் கொடுக்க மாட்டாடி. இந்த சாபம் விடுற வேலையில வேற எங்கேயாவது வச்சுக்கோ கிளவி, போ கிளவி அங்கிட்டு. ஏடி இப்ப இடம் கொடுக்குறியா இல்ல கத்தி வச்சு குத்தி கொள்ள வாவனைய? பாட்டி, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. நாங்களும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்போம். உங்களை மாதிரி பொம்பளைகளுக்கு சொன்ன காதுல வாங்க மாட்டேங்கடி. இப்ப பாருங்கடி, கத்தி வச்சு 2 பேரும் கொல்ல போறேன். ஏக்கா, அந்த கிளவியை நீ சும்மா விடக்கூடாது. நீ அங்கிட்டு பிடிக்க, நான் இங்கிட்டு பிடிக்கிறேன். கிளவியை குத்தி கொள்ளுவோம். ஏடி 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 ஏடி, வேண்டாண்டி, வயித்துல மட்டும் குத்திடாதீங்கடி. தங்கச்சி, நீ அவனை சும்மா விடாத, வயித்துல குத்து. ஐயோ, என்னைய குத்தி கொன்னுட்டாளுங்க. அடியே அடியே, சும்மா குத்துன்னு சொன்ன, நீ என்னடி நிஜமாவே குத்தி கொன்னுட்ட கிளவிய? ஐயோ, சித்துட்டு போயிடுச்சு என்னமோடி. ஏய், நீ தானே தேவையில்லாம அந்த கிளவியை குத்து கொன்னு நீ தானே சொன்ன. ஐயோ, எவனாவது போலீஸ்காரன் யூஸ்காரங்க நம்ம மாட்டிக்கிடும்டி. ஏன்டி இந்த அறிவு விட்டத்தனமா பண்ண? நான் ஏதோ ஒரு லூசு தரமா சொல்லிட்டேன். இப்படி கொன்னுட்டி அடி இந்த கிளவி, அநியாயமா. என்ன விளாண்டுட்டு இருக்கியா? யாராவது வந்து கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, எங்க அக்கா தான் கொண்டான்னு நான் சொல்லிடுவேன். ஐயோ, நம்ம சண்டை அப்புறமா வச்சுக்கிடும். போது இந்த கிளவி தூக்கு. யாராவது வந்துட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஏடி, உன்ட கண்ணாடி இருந்தா குடிடி, இந்த கிளவிக்கு போட்டு விடுவோம். இந்த கண்ணை பார்த்தாலே செத்து போச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கடி. இப்ப என்னால செய்ய இந்த கிளவி வச்சுக்கிட்டு? கொஞ்சம் பொருடி, ஏதாவது யோசிக்க விடு. ஏடி கொசு, அங்கே பார்த்தியா ரோட்டில் ஏதோ ரத்தமாக கிடக்கு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல. ஆமாக்கா, வண்டியில் 10ல் போனோம், 20ல் போனோம். இவங்க 100 150ல் பறந்தாங்கன்னா அப்புறம் இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆகும். செத்து இந்த 2 விளங்காதவளுங்க வராளுங்க. நோண்டியே நம்மளை கேள்வி கேட்டே கொன்றுவாளுங்களே. ஒத்தரசா, இந்த பாட்டி யாரு? கண்ணாடிலாம் போட்டு பயங்கரமா இருக்கு, ஆளு சம்முன்னு. பாட்டியம்மா மொட்டையம்மா, எந்த ஊர் நீங்க? ஏய், எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கடி. என்ன ஒத்தரசா, பாட்டி சொன்னானே உனக்கு கோவம் இப்படி வருது? ஆமா, அவங்களே உடம்புக்கு முடியாம இருக்காங்க. அவங்கள போட்டு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க பாவம்? பரவாயில்ல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனாலும் கண்ணாடி போட்டு ஜம்முன்னு இருக்குதே. ஆமா, அவங்களுக்கு கண்ணில் கொரோனா வந்திருக்கு, அதனாலதான். ஓ, இது வந்து இப்போ புதுசாக பரவிக்கிட்டு வருது அந்த வியாதி, வந்து கண் கொரோனா. நல்லா இருக்கே. கண்ணில் தானே பாட்டிக்கு கொரோனா, வாயில கொரோனா இல்லைல்ல? இப்போ வாய் திறந்து பேசலாம்ல பாட்டி? ஏமா, இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? அவங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கம்மா. இல்லச்சக்கா, சம்திங் ராங். இவ என்னமோ பண்ற திருட்டுத்தனம், அதனால நம்மளை ஓடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தை, குண்டத்தை கீழே யாரும் சாஸை கொட்டிட்டு போயிட்டாங்க போல. நான் சாஸ் எடுத்து தின்னுக்கிடவா? டேய் குண்டு தம்பி, கீழே என்ன கிடந்தாலும் எடுத்து திங்க கூடாடா. அது ரத்தம்டா, போடா அங்கிட்டு. ஏத்த, உங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது போல. இது சாஸுத்த. டேய் குண்டு பையா, பேசாம இருடா. கோத்த கலப்பாதடா இனிய. ஐ பாட்டி, கண்ணாடி போட்டிருக்காங்க. பாட்டி பாட்டி, இந்த கண்ணாடி கொடுங்க பாட்டி. இந்த சிறுக்கைகளே சமாளிக்க முடியாம நானே கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த குண்டு பையன் வர. டேய் குண்டு பையில ஆண்டு போடா, நீ வேற சோதிக்காதடா. டேய் பப்ளு, பேசாம இருடா. உன்னோட பெரிய அக்க போரா இருக்கு. தம்பி, பாட்டி கண்ணாடி வாங்கக்கூடாது. பாட்டிக்கு கண்ணில் கொரோனா, அப்புறம் உனக்கு கண்ணில் கொரோனா வந்துடும். கொரோனாவா? அது நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்கு? தம்பி, கொரோனானா நோய்டா, திங்கிற மிட்டாய் கிடையாதுடா. ஓங்க பாட்டி, எனக்கு இந்த கண்ணாடி வேணும் பாட்டி, கொடுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. டேய் குண்டு தம்பி, பாட்டி ஏன்டா இழுத்துக்கிட்டு இருக்க? கண்ணாடி பாரு, கீழே விழ போகுது. பாட்டி, நீங்களா அந்த பையன்ட்ட கண்ணாடி கழட்டி கொடுங்க. வயசான காலத்துல நீ இப்ப கண்ணாடி போட்டு எங்க போறீங்க? ஏக்கா, இங்க பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு கண்ணாடி வேணா நீங்க கடையில போய் வாங்கி கொடுக்கணும். இப்படி தேவையில்லாம அடுத்தவங்ககிட்ட இருந்து புடுங்க கூடாது. என்னது இது, அக்காவும் தங்கச்சியும் மாறி மாறி இந்த கிளவி கண்ணாடி கழட்ட விட மாட்டேங்கிறாங்களே. முடியுமா? உங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துட்டு இருக்க. என்ன செஞ்சுட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த பாட்டி வயிறு வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மரியாதை இருக்காது. ஏமா, அவன் ஏன் பொண்டாட்டி? நான் திட்டுவேன், அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு என்ன? அவங்க எங்களுக்கு தான் பாட்டி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொண்டாட்டி. தேவையில்லாம எங்க பாட்டியை பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என்னது இது? ஒத்தரசா நினைச்சு ஒரே சந்தேகமா இருக்கே. கட்டின புருஷனுக்கு இவன் மரியாதை கொடுக்க மாட்டேன். இந்த கிளவி யாருன்னு தெரியல, கூப்பிட்டு வச்சு கண்ணாடி போட்டு மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்கா. தாத்தா, நீங்க எதுக்கு அந்த பொம்பளைட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, போலீஸ் வந்து சொல்லுவாங்க யாருக்கு அதிக உரிமை இருக்குன்னு. போலீஸா? இங்க பாரு, நான் அப்பவே சொல்லிட்டேன், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. நீ எதுக்கு தேவையில்லாம போலீஸ் அவங்க இவங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்க? நீ ஏதோ பிரார்த்தனை பண்றன்னு மட்டும் தெரியுது, அது என்ன பிரார்த்தனைன்னு தெரியல. அதனால போலீஸ் வந்தால் தான் கரெக்டா இருக்கும். இது என்னம்மா இது? கீழே இங்க ரத்தமா கிடக்கு. என்ன நடந்துச்சுமா? என்ன பிரச்சனை இங்க? சார், போலீஸ்கார் அந்த ரோஸ் கலர் சேலை கட்டின பொம்பளை மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளை என்னன்னு கேளுங்க. சார், நாங்க சும்மா நின்றுட்டு இருக்கோம் சார், பஸ்ல போறதுக்காக. இல்லையம்மா, உங்களை பார்த்தாதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பாட்டி யாரு? அந்த பாட்டிக்கு எதுக்கு கண்ணாடி போட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அதான் தெரியாதுன்னு சொல்றல, சும்மா எங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா நாங்க என்ன சொல்ல? தம்பி, யார் பண்ணி கையில கத்தியோட வந்துகிட்டு இருக்க? போலீஸ் மாமா, எனக்கு தெரியல மாமா, இந்த கத்தி அங்கிட்டு கடந்துச்சு ரத்தமா, அதான் எடுத்துட்டு வந்தேன் இங்கிட்டு. எம்மா, பெரிய ஆளுங்க பெரிய பொம்பளைகிட்ட இருந்து கூட தப்பிச்சல. இந்த சின்ன பயவளைய செய்யற சேட்டை பாரு, இதுகளே வந்து நம்மளை காட்டி கொடுத்துருது. ஏமா பொம்பளைங்களா, உங்க 2 பேரும் மேலதான் டவுட்டா இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க, இல்ல அப்படின்னா ஸ்டேஷனுக்கு 2 பேரையும் கரங்கரன்னு இழுத்துட்டு போயிருவேன். சார் சும்மா இருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாமே எங்க அக்கா தான் சார். அட சண்டாளி சிரிக்கி, கூடயே இருந்து என்னை கோர்த்து விட்டாளே.
ஏமா என்னம்மா நடந்துச்சு? போலீஸ்காரே இருங்க, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல வந்து சொல்றேன். அட கிழவி, இன்னும் சாவலையா? இது தெரியாம இவ்வளவு நேரம் உயிரை கையில பிடிச்சு நின்னுட்டோமே. எங்க இப்படிதான் இவன் வயித்துல குத்துனாங்க. பரவாயில்ல, வயித்துல குத்தி ரத்தம் வந்தாலும் சாகலையே கிளவி. அது ஒண்ணும் இல்ல, நான் எங்க அக்கா வீட்டுக்கு தான் ஊருக்கு போறேன். ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வர சொன்னா கையில வச்சிருந்த பேய் பிடிச்சிரும்ல, அத சேலைக்குள்ள வயித்துக்குள்ள வச்சிருந்தேன் ரத்தத்தை. இவ்வளவு கரெக்டா வயித்துல குத்திட்டாங்களா, அத ஆட்டு ரத்தம் சிந்தி போச்சு. சீ, இது தெரியாம இவ்வளவு நேரம் பயந்து. சை, எஞ்சி போ கிளவி, ஆண்டு போ. அப்புறம் எதுக்கு பாட்டி இவ்வளோ நேரம் செத்து போன மாதிரி நடிச்சுக்கிருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லடி, பஸ் வர இன்னும் லேட் ஆகும் போல. எவ்வளவு நேரம் சும்மா இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறது. இவ்வளவு எந்திரினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. செத்து போற மாதிரி நடிச்சோன்னா அந்த இடம் கொடுத்தாங்க. இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன்ல, நல்லா பொழுதும் போயிடுச்சுல. நடிங்க, இப்படி நடிச்சு இருக்கிற ஆளுங்களை பூரா சாவடிச்சிருங்க.